நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுதாங்க சம்பவமே ஒரு பக்கம் சரித்திரமா மாத்துற மாதிரி நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அதாவது சுடரி என்கிற ரேணுகா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நைஸா அழகா கியூட்டா போயிட்டு அப்படியே சும்மா விஜயை பார்த்து, விஜய் எனக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கினாருங்களா, நீங்க வாங்கி தர என்ன தந்து எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி ஓகே, நீ கேட்டு எப்படி ரேணுகா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆசையா ஒரு பக்கம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரதுனால மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டு வந்து நம்ம ரேணுகா கிட்ட கொடுக்குறாங்க. நீங்களே வச்சு விடுங்க, நீங்க வச்சு விடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த உங்களை என் மனசு ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதை வந்து கரெக்டா நம்ம வெண்பாவும் மறுபக்கம் மல்லியும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே ஓஹோ ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்ட ரேணுகா, ஆரம்பிமா சுடரி, நீ அந்த எல்லா வெறியும் போகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. என் புருஷனை என்கிட்ட இருந்து சுருட்டுறதுக்கு நீ பிளான் போட்டு இருக்க. இந்த வீட்லயே அப்படியே டேரா போடுறதுனால முடிவு பண்ணிட்டு இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன், நீ கவலையே படாத. என் புருஷனை சுருட்டுறதுக்குள்ள உன்னை சுருட்டி ஒரேடியா துரத்தி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மனசுக்குள்ள ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த கனவு பலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல ரேணுகாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக்மெட்டா செக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க நம்ம மல்லி. அப்படி என்னடா வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஊத்தப்பம் செய்யறதுல நம்ம ரேணுகாவை அடிச்சதுக்கு ஆளே இல்லைங்க. அவங்க செஞ்சாங்களா ஊத்தப்பம் 4 ஊர் மணக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நம்ம விஜய் ஒரு பக்கம், நீ ஊத்தப்பம் செஞ்சா 4 ஊர் மணக்கும், நீ தான் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, குழப்பமே மானா நீ தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க. சரி ஓகே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்து செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கையில பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்மளும் தாங்க ஆட்டங்க. ஆட்டம் சாதாரண ஆட்டமா இருக்க போது, அதிரடியான ஆட்டமா இருக்க போது, அதிரடியான ஓட்டமா இருக்க போது. அப்படி என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது ரேணுகா இருக்காங்களா, அவங்க வந்து ஊத்தப்பம் எப்படி செய்யுது ஒன்னு யூடியூப்ல பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க செஞ்ச ஊத்தப்பத்தை வாயில வச்சுட்டு காரி துப்பிடுறாங்க ஒரு பக்கம். ஆனா டாக்டர் அதே சமயத்துல அவங்களுக்கு என்னதான் நினைவுகள் ஒரு பக்கம் இழந்தாலும் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது உண்மைதாங்க, நிறைய தவளை பார்த்துருக்காங்க நம்ம கௌதம் நம்ம விஜயம். அதனால விஜய் வந்து மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தாரு. ஆனா அந்த கோட்டையெல்லாம் ஒரே செகண்ட்ல தரமாட்டமா இடிஞ்சிருச்சுங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம யார நம்புறது, யார விட்டுறது, யார ஓட்டுறது, நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் போது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காங்க. இப்படியே ஒரு பக்கம் போனா கடைசியில என்னதான் பண்ண போறாங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டின் நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தலைவர் கதிரேசன். ஒரு பக்கம் கதிரேசனுக்கு ஒரே கொண்டாட்டம், தான் பொண்ணு இன்னைக்கு செய்யறா, தான் பொண்ணு செஞ்சுட்டு அப்படியே வாயில எடுத்து வைக்கும் போது ஆஹா மனம் மணக்குது, தேன் சுவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விடலான்னு இருக்காரு. காரி துப்பதான் எனக்கு தோணுது, ஒழுங்கா ஓடிடு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா கூத்தா இருக்குது. நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு இமேஜினேஷன்ல இருந்தாரு. இமேஜினேஷன் எல்லாமே ஒரு பக்கம் பூஜ்ஜியமா ஆனதும் அவரால் அதை தாங்கிக்க முடியல. உடனே அவரு வெக்ஸ் ஆயிடுறாரு. சரி இதுக்கப்புறம் கதிரேசன் கிட்ட எதனா பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்னும் பேச முடியாது, முடிஞ்சு போச்சு. இதை பத்தி இனிமே பேசி ஒண்ணும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்த பத்தி தான் நம்ம அழகா யோசிச்சாகணும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது சுடரி என்கிற ரேணுகா சுடரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க செக்கிங்க்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் மைண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீர்வு ஆகணும், அவங்க திரும்ப ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டாங்க நம்ம விஜய். அதே சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேணுகா திடீர்னு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல. ஒரு பக்கம் அவங்களுக்கே குழப்பம், ஒரு பக்கம் என்னடா இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டானே தெரியல. விஜய் ஒரு பக்கம் சொல்றாரு, வீடியோல இருக்கேன், ஒருவேளை உண்மையாவே நமக்கு எதனா ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம உண்மையாவே ரேணுகாவும் இருக்குமோங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. என்னதான் யோசிச்சாலும் அதே சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி வந்து கொண்டு போட்டவன் எப்படி உயிரோட வந்தா, நாம தான் அவளை கொன்னோம், திரும்ப உயிரோட வந்துக்கிறான்னா அது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது சாத்தியம், ஒன்னும் புரியல, குழப்பமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க யோசனை இருக்காங்க. என்னக்கா பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்கும், பதட்டமா தான் இருக்கும். எல்லாமே ஒரு விஷயம் நடக்கிற வரையும் பதட்டமா தான் இருக்கு. நடந்து முடிஞ்சிச்சுன்னா சர்ற மாதிரியும் ஒரு பக்கம் வெட்டி தூள் கிளப்பிட்டு
போயிட்டே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. சரி இதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறோம், இதே ஒரு பக்கம் முடிவாயிராதுல்ல, இதே தொடக்கம் முடிவு ரெண்டுமே இதே இருக்காதுல்ல, தொடக்கம் ஒண்ணுன்னா முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அன்னபூர்ணின்னு ஒரு பக்கம் மல்லிக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதோ பார் மல்லி, நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இடம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் ஒரு பக்கம் பிரச்சனையில இன்வால்வ் ஆளாங்க. ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே நாம இன்வால்வ் ஆகாம சாதாரணமா முடிஞ்சிடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராட்டத்துல ஈடுபட்டு கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அதுக்கு என்னென்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம் அதை தான் பண்ணி ஆகணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு, இப்படி விட்டு இருக்கலாமோ அப்படி விட்டு இருக்கலாமோன்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நம்ம யோசிச்சுன்னு இருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு பக்கம் தான் போயின்னு இருக்கு. இந்த சுவாரஸ்யத்தோட வேற ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ற முடியாதுங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட முயற்சி கண்டிப்பா இருக்கணும். முயற்சி செய்தால் எழுச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால முயற்சியை விடாம முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சேவ். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.